கேட்கிறது. அந்த அம்மா இறந்த உடனே ரைட்டா எம்எல்ஏக்கெல்லாம் கூடி சசிகலாவை முதலமைச்சராகணும்னு சொன்னாங்க. முதலமைச்சராக்காம பெங்களூர் சிறைக்கு அனுப்புனது பிஜேபி. மோடி தினகரனை ரெட்டலை வழக்கில் 600 கோடி கொடுத்தாருன்னு சொல்லி டெல்லி திகார் ஜெயிலுக்கு அனுப்புனது மோடி பிஜேபி. அப்பெல்லாம் வாய்களே பேசின தினகரன் பிஜேபி ஒருபோதும் ஜெயிக்காது, 30 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, மோடி 3வது தடவை பிரதமராக வர முடியாதுன்னு சொன்ன தினகரன் இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அதே பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி வச்சு வந்தாரு. யாரு நாடகம் ஆடுறீங்க? நீங்க நாடகம் ஆடுறோமா, நாங்க நாடகம் ஆடுறோமா? நாங்க திமுக இந்தியா கூட்டணி அமைச்சு வலுவா பிஜேபியை எதுக்குறோம். இனிமேல் ஒரு காலத்திலேயே பிஜேபி ஜெயிக்க கூடாது. ஜெயிச்சா இந்தியாவா இருக்காது, துண்டாட்டப்படும். அந்த எண்ணத்துல அண்ணன் தளபதி தமிழ்நாடு முதல்வர் ஒரு சிறப்பான கூட்டணி அமைச்சு திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து வலுவா பாண்டிச்சேரி உட்பட 40 திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். நான் கேட்ட கேள்விக்கு தினகரன் அண்ணாமலையும் பதில் சொல்லணும். சசிகலாவையும் தினகரனையும் ஏன் ஜெயிலுக்கு அனுப்புனீங்க? இனிமேல் பட்டு ஒரு பெரிய ஆளா வாராரு வரல, அது 2வது. அதிமுகவில் இருக்கும் போதே 2004 அந்த அம்மா உயிரோடு இருக்கும் போது அதிமுகவில் நின்று 28,000 ஓட்டுல தோக்குற தினகரன் இப்ப எந்த பேஸ்ல நிக்க முடியும்? நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? போட்டியே திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான். நடக்கிற தேர்தல் எம்பிக்கான தேர்தல். இது பிரதமருக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது மக்கள், நாங்க தான் ஓட்டு போடணும். எம்பிக்கள் தான் மெஜாரிட்டி. எம்பி எந்த அணியில இருக்கோ அவங்க தான் பிரதமரை தேர்வு பண்ணணும். இந்தியா கூட்டணியில நாங்க 400 இடங்களுக்கு மேல ஜெயிப்போம். நாங்க ஒண்ணு கூடி நல்ல பிரதமரை நாட்டுக்கு கொடுப்போம், மாநில உரிமைகளை பாதுகாப்போம். ரைட்டா? அண்ணாமலைக்கு சொல்றேன், 10 வருஷமா மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல அண்ணாமலை. மோடி இருந்தார்ல, முல்லை பெரியாறுல பேபி டேமை கட்ட விட மாட்டோம்ன்ற, கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டுறதுக்கு உதவி பண்ற, எல்லா இடத்திலும் கொடுக்குற. இப்ப கடைசியில் கச்சத்துது ஆட்சி 10 வருஷம் இருக்கும்போது இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யணும்ன்ற என்ன வரலையே பிஜேபிக்கு? தோக்குற தருவாயில் நின்றுக்கிட்டு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? இவ்வளவு கீழே இறங்கி பேசுறது காரணமே இந்த தடவை பிஜேபி ஜெயிக்க முடியாதுன்றது மோடிக்கு தெரியும். அதனாலதான் எவ்வளவோ வெளியே தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணி பாக்குறாங்க. அந்த பிரச்சாரம் எடுபடாது. தளபதி தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். திமுக தான் லட்சியனுடைய கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக கட்சி தான். அவர் திமுக இருந்தவர். ஆக அவருடைய ஊர்ல கேட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, என் தந்தைக்கு பேரும் புகழும் சேர்த்த ஊர் சேர்த்து உதவி செஞ்சு சொல்லிக்கொண்டு அங்க நம்முடைய வெற்றி பெற்றதற்கான அந்த தமிழ்ச்செல்வர்கள் வெற்றியின் சின்னம் உங்கள் சின்னம். ரொம்ப நன்றி. ஆட்சி வந்துடக்கூடாது. ஏழைகளுக்கு உண்டான அரசு பிஜேபி அரசு இல்ல, பணக்காரனுக்கு சாதகமான அரசு பிஜேபி அரசாங்கம். விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி தெருத்தரவா நடந்து நானே வீட்டுல வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போறேன். நான் அண்ணாமலைக்கு தினகரனுக்கு நான்